தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் சென்னை மாண்புமை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கிணங்க இன்று சேலத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் மரக்கன்றுகள் நடும் விழா சேலம் செட்டிச்சாவடி பகுதியில் நடைபெற்றது. இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட முதன்மை நீதிபதி பொறுப்பு ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். குறிப்பாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பசுமையான ஒரு தமிழகத்தை உருவாக்கவும் இந்த மரக்கன்றுகள் நடும் விழாவானது நடைபெற்றது. இந்த விழாவில் செட்டிச்சாவடி மணல்மேடு பகுதியிலிருந்து டால்மியா போர்டு வரை சுமார் 100 மரக்கன்றுகள் நடும் பணிகள் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செட்டிச்சாவடி பகுதியில் நடைபெற்ற சேலம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் நடைபெற்ற சட்ட முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். செட்டிச்சாவடி ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கை மனுக்களை கொடுத்தனர். குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய சட்ட ஆலோசனைகளை பெற முடியாத சூழ்நிலையில் உள்ள பொதுமக்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு தங்களது மனுக்களை கொடுத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அலுவலர்கள், நீதிபதிகள் பலர் கலந்து கொண்டனர். பல்வேறு கோரிக்கை மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கான அந்த தீர்வு காணும் விதமாக இந்த முகாமானது நடத்தப்பட்டது. இந்த முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி, மாவட்ட முதன்மை நீதிபதி பொறுப்பு ராமகிருஷ்ணன் மற்றும் நீதிபதிகள், மாவட்ட கோட்டாட்சியர் அபிநயா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வின் போது செட்டிச்சாவடி ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவிகள் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு ஒன்றை அளித்துள்ளனர். இந்த மனுவில் குறிப்பாக செட்டிச்சாவடி பகுதியில் தங்கள் படிக்கும் பள்ளியில் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளது, ஆனால் விளையாட்டு மைதானம் இல்லை. எனவே உடனடியாக விளையாட்டு மைதானம் அமைத்து கொடுத்தால் தங்களுக்கு வசதியாக இருக்கும் எனவும், மேலும் செட்டிச்சாவடி பகுதியில் காலை மற்றும் மாலை ஒரு நேரம் மட்டுமே பேருந்து வசதி உள்ளது. தொடர்ச்சியாக இங்கு பேருந்து வசதி செய்து கொடுக்க வேண்டும். மேலும் செட்டிச்சாவடி பகுதியில் மருத்துவமனை வேண்டும் எனும் கோரிக்கை வைத்துள்ளனர். ஏனென்றால் செட்டிச்சாவடி பகுதியிலிருந்து அரசு மருத்துவமனைக்கு வருவதற்காக சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் கடக்க வேண்டிய நிலை உள்ளது. எனவே ஆரம்ப சுகாதார நிலையம் போன்ற ஒரு மருத்துவமனை அங்கு அமைத்து கொடுத்தால் அங்கு செட்டிச்சாவடி ஊராட்சியைச் சேர்ந்த கிராம மக்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் என கோரிக்கை மனுவையும் அந்த மாணவிகள் கொடுத்துள்ளனர்.